அப்போ நான் வரும்போது பார்க்கும்போதே கலைஞர் சார் மாரி கெட்ட போட்டிருப்பாங்க. இங்கிட்டு ஸ்டாலின் சார் மாரி கெட்ட போட்டு பண்ணுவாங்க. அப்பயே தெரிஞ்ச எதிர்ப்பு வந்திருக்க தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு சேனல்ல இருந்தாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல்னு ஒரு மெட்ராஸ் சேனல்ல சென்ட்ரல். இருந்தாங்க. அப்பயே அவங்களுக்கு நெறைய எதிர்ப்பு வந்திருக்கு. எதிர்ப்பு இல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஏன் அவங்க பயப்படணும்னா, இப்ப படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? அந்த படத்துக்கு ஒரு தடைய வச்சு விதைச்சுருவாங்க. இல்லைன்னா விதிச்சுருவாங்க. அந்த மாரி ப்ராப்ளம் வந்துரும்னு பயப்படுவாங்க. ஏன்னா, ஒரு படத்த எடுக்கிறோட ரிலீஸ் பண்றது என்னன்னு எங்க படத்த தான் நந்தனத்த பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு. பாவம் அவ்ளோ கஷ்டங்கள். ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம் பிரச்சனை, எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்றதுக்கு பிரச்சனை, இவ்வளோ இருக்கனால, அவங்களுக்கு அந்த படத்த பத்தி ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். சேனல பத்திலாம் எனக்கு தெரிஞ்சு பயமே இருந்திருக்காது. சேனல் ரன் பண்றதா இருந்தா தான், இந்நேரம் இத்தன பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா, எல்லா கட்சிகளையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்க படத்த நீங்க ரிலீஸ் பண்ணணுமா ஓ! வேணாமா? அதுக்காக தான் டெலிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ம், அதாவது ம். மெயின் ப்ராசஸ் என்ன? மெயின் என்னன்னு பார்க்கணும்ல. படம். படம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. படத்த ரிலீஸ் பண்ண விடாம தடுப்பாங்களோ? யாரு பிரஷர் பண்ணான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் படத்துக்காக பயந்திருக்கலாம் ஒழிய, அவங்க YouTubeக்காக பயந்திருக்க வாய்ப்பே இல்ல.